இப்போது என்னுடைய பகுதி 3 மாதங்களுக்கு முன்பாக மணியமன் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து முதலில் கேட்டது, திருவாசகத்தை பற்றிய ஒரு புத்தகம் ஜெர்மன் மொழியில் வர இருக்கின்றது, நீங்கள் அதை பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் என்றுதான் கேட்டார். அதன் பின்பாக இன்றைய தினம் அறிவிப்பிற்கான ஒரு நபர் வராத காரணத்தால் அறிவிப்பு பதவியும் எனக்கு வர வேண்டியதாக போய்விட்டது. ஆகவே அந்த குதிரை கதையை நானும் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்தியாவில் குதிரை பேதம் என்று சொல்லி ஒரு போய்கொண்டிருக்கிற அந்த கதை இது நல்ல கதை, அழகான கதை. ஒரு 5 நிமிடம் அனைவரும் சாந்தமாக அமர்ந்து கேட்க வேண்டிய ஒரு கதை. இங்கு குதிரை கதை பார்த்தாயிற்று ஏற்கனவே. ஆகவே அந்த குதிரை கதையை நானும் எடுத்து உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஒரு வகையான சலிப்பு ஏற்படும். ஆகவே நான் ஒரு குரங்கு கதை சொல்ல போகின்றேன். இந்த குரங்கு கதையும் மாணிக்க வாசகரும் ஒன்றுதான். இந்த மாணிக்க வாசகர் யார் என்றால் வேறு யாரும் அல்ல, நான் தான். இந்த மாணிக்க வாசகர் யார் என்றால் வேறு யாரும் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் தான். குருக்கலையா அவர்கள் சொன்னதை போன்று 5 பேர்களோடு நல்லது நடக்கும், 100 பேர்களோடு கெட்டது நடக்கும் என்று சொல்லதை போன்று மாணிக்க வாசகர் அவர்கள் குதிரையை தேடி செல்லும் பொழுது சிவபெருமான் மூலமாக நன்மை போதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நன்மையை 4 பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 5ஆவதாக சென்று மாணிக்க வாசகரும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதே போன்று இங்கு இத்தனை லட்சம் பேர் இருக்கின்ற இந்த நாட்டில் இந்த 5 பேர்கள் நாங்கள் இந்த நன்னதை கேட்க வந்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் தான் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் என்பவர் 4 சிவம் சம்பந்தப்பட்ட 4 ஒருவராக இருக்கின்றார். யார் அந்த 4? சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். யார் இவர்கள் 4? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது என்ன சரியை? உடலாக உழைத்து இறைவனை அடைய பாடுபட்டால் சரியை. கிரியை மந்திர சாஸ்திரங்கள் மூலமாக புத்தியால் இறைவனை அடைய நினைத்தால் கிரியை. யோகம் எதுவுமே அல்ல, இறைவனை நண்பனாக ஒரு பாக்கியம் பெற்றவனாக இருந்தால் யோகம், அதிர்ஷ்டம். ஞானம் இதுதான் மிக முக்கியமான கட்டம். மாணிக்க வாசகர் கண்ட ஞானம். போய் அமைதியாக இருந்தார். குருவாக இருந்தவர் எதுவும் சொல்லவில்லை, மாணிக்க வாசகர் எதுவும் கேட்கவில்லை. அமர்ந்தார், ஞான சிஸ்தியை அடைந்தார். இன்றைய தினம் இந்த குதிரை கதையையோ அல்லது மாணிக்க வாசகர் பற்றிய வரலாற்று கதைகளையோ உங்களுக்கு நான் சொல்வதனால் பல பயனடையும். குருக்கலையா அவர்கள் அதை சொல்லிவிட்டார் என்பதனால் அதை தாண்டி இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு பயனடைய வைக்க முடியும் என்றால் சின்முத்திரை என்கின்ற ஒரு முத்திரை மூலமாக உங்களுக்கு இந்த கதையை வீட்டுக்கு சென்று இன்று இரவு நீங்கள் நித்திரை கொள்வதற்கு முன்பாக உங்கள் ஞான கண்ணில் அந்த கதையை பார்ப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக, ஒரு கதையாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். சின்முத்திரை யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் பாபா முத்திரை தெரியும். சின்முத்திரை என்பது இந்த முத்திரையை சொல்வார்கள். இதில் என்னுடைய ஆராய்ச்சியாக ஒரு விடயம் இருக்கின்றது, அதை நான் இப்பொழுது சொல்ல போகின்றேன். இதை நான் என்னுடைய சொந்த சிந்தனையில் நான் தியானித்து கண்டுபிடித்த விடயமாக இருக்கின்றது. அதை சொல்வதற்கு முன்பாக நான் புத்தகத்தில் படித்த விடயம் என்னவென்றால், ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற ஒரு பசு உயிருக்கு இருக்கின்ற இந்த அழுக்கு, ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அழுக்கை போக்கினால், ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அழுக்கை போக்கினால் பசு இறைவனோடு சேரும். அந்த இறைவனோடு சேர்ந்தால் அதுதான் தியானம். நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த சின்முத்திரையில் அமர்ந்தீர்கள் என்றால் உங்களால் பல ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அறிவு கண் திறக்கும். உங்கள் உடலில் இருக்கின்ற 7 சக்கரங்களும் நன்றாக வேலை செய்யும். இது தியானத்தின் உச்சம். நான் கண்டுபிடித்தது என்னவென்றால்,
ஆணவம், கண்மம், மாயை. நம்மளுடைய தமிழ் கணக்கு ஒன்று இருக்கின்றது. தமிழ் கணக்கு ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும், விண் சாஸ்திரம் பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். எண்ணும் பொழுது இங்கிருந்து எண்ணுவார்கள். எங்கள் குருக்கள் ஐயா அவர்கள் கூட மந்திரங்கள் சொல்லும் பொழுது பார்த்திருந்தீர்கள் சொன்னால் தெரியும், 1 2 3 சொல்லி மந்திரங்களை இப்படி எண்ணுவார்கள். அதற்கு பேர் ஆங்கிலத்தில் டசின் என்று சொல்வார்கள். எங்களுடைய இப்பொழுது கூட முட்டைகள் விற்பனை செய்யும் பொழுது, பால் விற்பனை செய்யும் பொழுது, கவுஃப்லாண்டில் சென்று பார்த்தீர்கள் தெரியும், 12 முட்டைகள் இருக்கும், 12 பால் போத்தல்கள் இருக்கும். ஜெர்மனிலும் டுட்சன் என்று சொல்வார்கள். அந்த 12 முறை இருக்கின்றது. ஜெர்மனியர்களும் அவ்வாறு தான் இருந்து கணித்தார்கள். அவர்கள் இதை மடித்து கணிப்பார்கள். நாங்கள் தொட்டு கணிப்போம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் கடவுள் வழியாக நீங்கள் அடக்கினீர்கள். இங்கு கடவுள் என்று சொல்லப்படுவது உங்கள் ஞான சிஸ்டி. நீங்கள் எதற்காக பிறந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் ஞானத்தின் ரீதியாக ஆராய்ச்சி செய்வதைத்தான் ஞான சித்தி, அதைத்தான் கடவுள் என்று சொல்கின்றனர். கடவுள் உனக்குள் கடந்தீர்கள் என்றால், ஆணவம், கண்மம், மாயையை அடக்கி உனக்குள் கடந்தீர்கள் என்றால் 9 சக்கரங்கள் இங்கு எண்ணி பாருங்கள். 4 5 6 7 8 9 சக்கரங்களும் ஒலிக்கும். அது என்ன 9 சக்கரம்? உடலுக்குள் 7 சக்கரங்கள் தான் இருக்கின்றது என்று கேட்டால், உடலுக்குள் 7 சக்கரங்கள் இருக்கின்றது. ஆகாச சக்கரம் என்று சொல்லி தலைக்கு மேல் ஒரு சக்கரமும், புவி சக்கரம் என்று சொல்லி குண்டலினிக்கு கீழ் ஒரு சக்கரமும். ஏனென்றால் நாம் நிலையாக நிற்பதற்கு இந்த பூமி காரணம், நாம் இறைவனை அடைவதற்கு ஆகாசம் தேவை. இந்த 9 சக்கரங்களும் ஒலிக்கும். அதைத்தான் சின்முத்திரை மூலமாக மாணிக்க வாசகர் அவர்கள் கண்டுகொண்டார். மாணிக்க வாசகர் கண்டு அங்கு அந்த ஞானத்தில் உதித்து இருக்கும் பொழுதுதான் அவருக்கான தேவை ஏற்பட்டது. பாண்டிய மன்னனிடம் குதிரையை கொண்டு செல்ல வேண்டும் என்று. அங்கு குதிரைக்காக செல்லும் பொழுது குதிரை இல்லாத இடத்தில் அவரை எவ்வாறு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், நெற்றியை மேலே வைத்து, நெற்றியில் கல்லை வைத்து, கண்ணை மூடக்கூடாது, மூடினால் அடி கிடைக்கும், முதுகில் அடி கிடைக்கும் என்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் அவ்வாறு வருத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருக்காக இறைவனே வந்து, இறைவன் முதுகில் அடி கிடைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அந்த அடி கிடைக்கும். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் இருந்தாலும் அந்த லட்சக்கணக்கான உயிர்களும் ஒரே உடலுக்குள் தான் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரே பொருத்தம் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக அந்த இறைவன் வந்தார் என்பதுதான் இந்த மாணிக்க வாசகர் கதை மூலமாக உணர்ந்து கொள்ள கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நான் உங்களுக்கு விட்டு செல்லுகின்ற விடயம், தியானம் செய்யுங்கள், அல்லது கிரியை செய்யுங்கள், அல்லது சரியை செய்யுங்கள், அல்லது ஜோகமோடு இருங்கள். இவை அனைத்தையும் உணர்ந்தீர்கள் என்றால் எமக்கான வாழ்க்கைக்கான பூர்த்தி கிடைக்கும். அந்த பூர்த்தி தான், அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஒரு மாமரத்தில் பல மாம்பழங்கள் இருக்கலாம், ஒரு சில விதைகள் தான் இன்னொரு மாம்பழத்தை கொடுக்கும். அதே போன்று விந்துக்களாக லட்சக்கணக்கான விந்துகள் வந்திருந்தாலும் நான் ஒருத்தன் தான் வெளியே வந்து என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னை போன்று இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள்கள் இருந்தாலும் நாம் கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்து இந்த புத்தகத்தை பார்க்கின்றோம். இந்த கொஞ்சம் பேரிலும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க போபவர்கள் ஒரு சிலர்கள் தான். அந்த ஒரு சிலர்களுக்கு கொண்டு சென்று செல்வதற்காகத்தான் இந்த கோடிக்கணக்கான விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்தை நீங்கள் ஆர்ந்த ஒரு சிலராக மாறப்போகின்றீர்கள் என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இந்த வழியிலே சிவவினோதன் அவர்களை கௌரவிக்க வேண்டிய தருணம். இந்த சிவவினோதன் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு சபேசன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நடனம் நாட்டிய கலைமணி பரத சூடாமணி திருமதி அமலா சுரேஷ்குமார் அவர்களின் மாணவிகளாகிய செல்விகள் நவீனா சந்திரகுமார், தீபிகா பார்த்திபன், சுஜினா நிசாந்தன் ஆகியவர்கள் வழங்கும் சிவ கீர்த்தனை ராகம் வசந்தா, தாளம் கண்ட அடதாளம் என்கின்ற இந்த தாளத்தில் வருகின்ற சிவ கீர்த்தனம் இந்த மேடையில் இப்பொழுது அரங்கேற இருக்கின்றது. நடனம் ஆடினார் வெகு நாகரிகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரிகமாக
கனகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் வெகு நாகரிகமாகவே 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 கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் வடகையிலையின் முன்னால் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் இல்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் இல்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தகிட தகஜம் தகனம் தரிகும் தரிதீம் தினு தகஜம் தகனம் தரிகும் தரி ததினு தினு ததித்லாம் தித்லாம் தி தாகதஜனு தனல் தடில் டில் குததைய தைய ததிமித கிடதக தகதஜனு ததிமி தக்கிட கிடதாம் திக்கிட கிடதை தத்தோமென்று நடனம் ஆடினார் வெகு நாகரிகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் அட்ட திசையும் கிடு கிடன சேடன்
தலை நடுங்க அண்ட மதிர கங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட திசையும் கிடுகிடல் நச்சேடன் தலை நடுங்க அண்ட மதிர கங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட இட்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவ படமாட அதின் படமாட தொந்தோமென்று பதவிகள் தந்தோமென்று அட்ட திசையும் கிடுகிடல் நச்சேடன் தலை நடுங்க அண்ட மதிர கங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட இட்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவ படமாட அதின் படமாட தொந்தோமென்று பதவிகள் தந்தோமென்று தாம் தகிட தகஜம் தகனம் தரிகும் தரிதி தினுத தகஜம் தகனம் தரிகும் தரி ததிரு தினு தேத்தாம் தேத்தாம் தே தாகத ஜனு தனல் தடில் குததையதையததிமித கிட தக தகத ஜனு ததிமி தக்கிட கிட தாம் திக்கிட கிட தை தத்தோமென்று நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாக கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் மிக அழகாக இரண்டாவது முறையும் இந்த மேடையை ஏறி மேடையை தங்கள் நடனத்தின் ஆற்றல் மூலமாக அலங்கரித்த இந்த 3 மங்கைகளையும் கௌரவிப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். திருமதி ஜெனிட்டா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் எங்கே இந்த 3 கலைஞர்களுக்கான அந்த பாராட்டு கௌரவம் இந்த மேடையில் அரங்கேற இருக்கின்றது. வித்தியாசமாக இவை அனைத்திலும் இருந்து வேறுபட்டு மிக அழகான இன்னொரு கலை இந்த மேடையில் அரங்கேற இருக்கின்றது. வில்லிசை, செங்கோல் வில்லிசை குழு வழங்கும் திருவாசகம் பங்கு பெற்றும் கலைஞர்கள் கஜன் அருந்தவராசா, அண்ணா ஜெகதீஸ்வரன், சஜந்திகா சுஜேந்திரன், அட்சயன் நிகழ்ரேஷன், அதுஷன் நிகழ்ரேஷன், தர்சனா அருந்தவராசா, அக்கா ஜெகதீஸ்வரன். மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே.
சிவசிவா. மதிப்பார்ந்த பெரியோர்களே, இன்றைய தினம் வில்லிசை பாட வந்திருக்கும் செங்கோல் வில்லிசை குழுவினரின் சிரம் தாழ்ந்த வணக்கத்துடன் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விடயத்தினை இவ்விழா அமைப்பாளர்கள் கொண்டு வந்துள்ளனர். கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை நடந்த பக்தி வெள்ளத்தில் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் உலக அரங்கில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் இவ் அரிய பொக்கிஷம் தமிழில் பாடப்பட்ட திருவாசகம். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருவாசகம், அதாவது 1200 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட தேனான திருவாசகம் 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திரு ஹேகோ வியாரோ ஷொமேரோஸ் அவர்களின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு 2ஆம் பதிப்பாக இன்று வெளியீடு செய்யப்படுகின்றது. பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் பிரதம ஆலய குரு பாஸ்கர குருக்கள் வாழ்த்தோடு தர்மபுரு ஆதினம் தவத்திரு குருமகா சன்னிதானங்கள் வழிகாட்டலோடு மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயா தயாரிப்போடு இன்றைய தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்களிடம் உயர் விருது பெற்றுக்கொண்ட பதிப்பாசிரியர் திருமதி தணிகா சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் ஒருங்கிணைப்பு நித்யா கா ராஜேஷ் அவர்களின் வழிகாட்டலுடன் ஜெர்மன் திருவாசகம் வெளியீட்டு குழுவும் நிதி பங்களிப்பு தந்த மதிப்பார்ந்த மாவை தங்கராசா அவர்களின் அனுசரணையோடு மதிப்பார்ந்த ஐயா கந்தையா சுப்பிரமணியத்தின் ஆதரவோடு இந்நிகழ்வு நடைபெறுகின்றது. இவ்விழா சார்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சிறப்புகள் இந்நிகழ்வு சிறப்புற அமையவும் திருவாசகம் அனைத்து பிற இள மக்களையும் சென்றடைய இறைவனை வேண்டி மதிப்பார்ந்த பெரியோர்கள் பாதங்களை தொட்டு வணங்கிக் கொண்டு சந்தனத்தும் என்று சொல்லி வில்லினில் பாட உன்னே வந்தருள் செய் தமிழ் தாயே, உன்னே வந்தருள் செய் தமிழ் தாயே. சந்தனத்தும் என்று சொல்லி வில்லினில் பாட உன்னே வந்தருள் செய் தமிழ் தாயே, உன்னே வந்தருள் செய் தமிழ் தாயே. ஆமா சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே தந்தைமாரே, சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே தந்தையரே, அப்புமாரே அச்சிமாரே, தம்பிமாரே தங்கைமாரே, அண்ணாமாரே அக்காமாரே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாமே அகமகிழ்ந்து தந்துட்டோமே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாமே அகமகிழ்ந்து தந்துட்டோமே, நாமே அகமகிழ்ந்து தந்துட்டோமே. ஆமா இன்று இவ்வரங்கம் என்ன விடியம் பற்றி சொல்ல போகிறீர்கள்? ஆமா சொல்லுகின்றேன் சொல்லுகின்றேன் என கூறுகின்றீர்கள், சொல்லுங்களேன். ஆமாம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் பிரச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் திருவாசகம், அதாவது மாணிக்க வாசகரால் அவர்களால் எழுதிய திருவாசகம் என்னும் பொருள் பற்றி சொல்ல போகின்றோம். ஆமாம், விவரமாக கூறுங்கள். ஸ்ரீ காமாட்சி அம்மன்
அருளோடும் அருளோடும் ஆசியோடும் ஆசியோடும் திப்பார்ந்த மரியாதைக்கு தேவஸ்தான பிரதம குருக்கள் பிரதம குருக்கள் ஐயா சிவஸ்ரீ பாஸ்கர குருக்கள் நிலையிலும் நிலையில் திருவாசகத்தில் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்த நிகா சுப்பிரமணியம் மற்றும் பெரியோர்கள் நிலையில் பெரியோர்கள் நிலையில் திருவாசகம் பற்றி கூறப்போகின்றேன். கூறப்போகின்றோம். ஆமாம் திருவாசகம் பெரும் கடல் போன்ற விடயம் அல்லவா? ஆமாம் திருவாசகம் கடல் அல்ல, அது ஓர் சமுத்திரம். சமுத்திரம். அந்த சமுத்திரத்தின் அலைகளில் நுழைந்து எழுகின்ற ஒரு சிறு குமரி பற்றியே கூறப்போகின்றேன். ஆமாம் திருவாசகம் பெரிய சமுத்திரம் போன்ற திருவாசகம் எனும் தேனை சிறுவர்களாகிய நாம் வில்லினில் சொல்லெடுத்து வந்துள்ளோம். ஆமாம் மிகச்சிறையாய் சொன்ன, இறைவாக சொன்ன திருவாசகம், அதாவது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் பற்றி பல விடயங்கள் கூறலாம், நாள் கணக்காய் கூறலாம். கடல் போன்ற விடயங்களில் சிறுதுளி எடுத்து கட்டி வந்தோம் வில்லி நீரே கட்டி வந்தோம் வில்லிசைய கட்டி வந்தோம் துள்ளி வரும் தமிழோடு சொல்லுகின்றேன். சொல்லுகின்றோம். சொல்லுகின்றேன். ஆமாம் வெள்ளவர் காலம் எனும் பக்தி இயக்க காலத்திலே சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் பல தேவாரங்கள் பாசுரங்களை பாடி சென்றனர். விளங்கவில்லையே, விவரமாக கூறுங்களேன். ஆமாம் அவசரப்பட வேண்டாம், நான் கூறுவதை கவனமாக கேட்க வேண்டும். ஆமாம் கொஞ்சம் அவசர குணம்தான், மன்னிப்போடு விடயத்துக்கு வாருங்கள். தமிழிலக்கிய வரலாற்றில் கிபி 6ஆம் நூற்றாண்டு தொட்டு கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையுள்ள காலப்பகுதி வெள்ளவர் காலம் அல்லது பக்தி நெறி காலம் என்று வரையறுக்கப்பட்ட காலம். இக்கால பகுதியில் சமண பௌத்த மதங்கள் செல்வாக்கு பெற்று சைவ வைணவ சமயங்கள் கீழிலைக்கு சென்றிருந்த கொண்டிருந்த வேளை சைவ சமய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமக்குள் இருந்த வேறுபாடுகளை மறந்து இருவரும் ஓர் இயக்கமாக இணைந்து பக்தி இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து பாடல்களை பாடி குன்றிய நிலையில் இருந்த சைவ வைணவ சமயங்களை கட்டி எழுப்பினார்கள். அப்படியா? கூறுங்க. சைவ சமய நாயன்மார்கள் நால்வர். அவர்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் எனும் நால்வரும் பன்னிரு ஆழ்வார்களும் இக்காலத்தில் சைவ சமய வளர்ச்சிக்கு பெரும் பணி புரிந்தனர். இவர்களுக்கும் திருவாசகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம் இங்கு பல விடயங்களை குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது. சமய குரவர் நால்வரும் மாணிக்க வாசக சுவாமிகள் தான் திருவாசகம் பாடினார். திருவாசகம் பாடியவர் திருவாசகம் எனும் தேனை சிவலிங்கள் பரம்பொருளை, சிவலிங்கள் பரம்பொருளை நெஞ்சுருக பாடி தந்தார், திருவாசகத்துக்கு இறங்க, ஒரு
திருவாசகம் எனும் தேனை சிவனெங்கள் பரம்பொருளை ஆமாம் சிவனெங்கள் பரம்பொருளை ஆமாம் 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 இதற்கும் ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஆமாம், வரலாறு உண்டு. சமய குரவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் தில்லை சிதம்பரத்தில் ஆமாம், தில்லை சிதம்பரத்தில் ஓர் அறைதனிலே பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆமாம் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. பல காலமாக அந்த அறை பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது. ஆமாம் இருந்தது. காரணம், இவற்றை எழுதிய சமயக்குரவர் நால்வரும் உயிருடன் வந்தால் தான் இந்த அறையின் கதவு திறக்கப்படும் என அக்கோவிலின் அந்தனர் கூறி வந்தார். ஆமாம் கூறி வந்தார். காரணமும் அதுதான். சமயக்குரவர் நால்வரும் உயிருடன் வந்தால் சாவி தரப்படும். ஆமாம், சாவி தரப்படும் என அந்தனர் கூறி காலாதி காலமாக அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. ஆமாம் பூட்டப்பட்டிருந்தது. சமயக்குரவர் நால்வரும் சோதியில் கலந்து நூற்றாண்டு கடந்து விட்டது. ஆமாம், கடந்து விட்டது. பின்பு காலம் நூற்றாண்டு கடந்தது என்றால் யோசிக்க வேண்டியிருக்கே. யோசிக்காது, சொல்வதை மட்டும் கேள். இடக்கு முடக்காக கதைக்கா. சொல்லுங்கோ சொல்லுங்கோ. ஆமாம் ஆமாம், விடயத்துக்கு வருகின்றேன். வருகின்றேன். ஆமாம், வருகின்றேன். விடயத்துக்கு வருகின்றேன். ஆமாம், விடயத்துக்கு வருகின்றோம். விடயத்துக்கு வருகின்றேன். ஆமாம், விடயத்துக்கு வருகின்றோம். ஆமாம் ஆமாம், கிபி 10ஆம் நூற்றாண்டு தொட்டு 12ஆம் நூற்றாண்டு வரை சோழர் காலம். ஆமாம் சோழர் காலம் என தமிழ் இலக்கிய வரலாற்றில் கூறப்பட்ட காலப்பகுதியில் ஆமாம், காலப்பகுதியில் ராச சோழன் ஆமாம் ராச சோழன் என்னும் அருள்மொழித்தேவன் இச்செய்தியை கேள்வியுற்று ஆமாம் கேள்வியுற்று சமய குரவர் நால்வரது உருவச் சிலைகளை தாங்கி ஆமாம் உருவச் சிலைகளை தாங்கி தில்லை சிதம்பரம் அடைந்தார். ஆமாம், அடைந்த கதவினை திறக்கும்படி வேண்ட கதவினை திறக்கும்படி வேண்ட அந்தனர் நால்வரும் உயிருடன் வந்தால்தான் இவ்வரை திறக்கப்படும் என கூறினார். ஆமாம் கூறினார். அதற்கு அரசன் ராச சோழன் ஆமாம் ராச சோழன் நால்வர் சிலைகளும் உயிரற்றது என்றார். ஆமாம் உயிரற்றது என்றார். தில்லை சிதம்பரத்தில் எனக்கு முன்னால் உள்ள சிவன் உயிரற்ற சிலையோ ஆமாம் உயிரற்ற சிலையோ என கேள்வி கேட்க அந்தண பெரியார் தமது தவறை உணர்ந்து தில்லை சிதம்பரத்தில் பாடல்கள் அடைத்து வைத்த அறைதினை திறந்தார். ஆமாம் அறையனை திறந்தார். திறந்தார் கதவினை திறந்தார். திறந்தார் கதவினை திறந்தார். திறந்தார் கதவினை திறந்தார். திறந்தார் கதவினை திறந்தார். திகைத்தார் அனைவரும் திகைத்தார். ஏன் திகைத்தார்? ஆமாம், பல ஆயிரம் வீட்டுச்சுவடிகள் அந்த அறையினுள் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தன. ஆமாம் இருந்தன. அவற்றுள் பல ஆயிரக்கணக்கானவை செல்லரித்து கரையானரித்து எழுத்துகள் தெளிவில்லாமல் பல ஈட்டுச்சுவடிகள் என பல பெருமதிமிக்க பாடல்கள் தேவாரங்கள் அழிந்த நிலையில் இருந்ததை கண்டு அனைவரும் திடுக்கிட்டனர். மனம் அமைதியின்றி இருந்தனர். ஆமாம் மனம் அமைதியின்றி இருந்தனர். இவற்றை கண்ணுற்ற ராச சோழன் நம்பியாண்டார் நம்பி எனும் பெயர் கொண்ட அடியவர் மூலம் கிடைத்த தேவாரங்களை கொடுத்து ஆமாம் தேவாரங்களை கொடுத்து பன்னிரு திருமுறைகளாக தொகுப்பித்தார். ஆமாம் தொகுப்பித்தார். தமிழ் கூறும் நல்லுலகு இன்று வரை போற்றி பாராயணம் செய்யும் 12 திருமுறைகளை ஆமாம் 12 திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார். ஆமாம், தொகுத்தார். இதில் சமயக்குரவர் சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய திருமுறைகள் முறை அடங்கன் திருமுறை, அதாவது முதல் 7 திருமுறைகளையும் அடங்கன் திருமுறை என வகுத்துக் கொண்டனர். ஆமாம் வகுத்துக் கொண்டனர். சமய குரவர்கள் மூவரும் பாடிய திரு
பின்பு விளக்கமாக கூறுங்களேன். மாணிக்கவாச சுவாமிகள் பாடிய பாடல்கள். சரியாக கேட்டாய். நானா யோசித்தேன், விளக்கமில்லாது இருக்கின்றாய் என்று விளங்கிக் கொண்டது. அதுவரையும் பெரும் மகிழ்ச்சி. ஆம் ஆம். பின்பு 8ஆம் 9ஆம் 10ஆம் 11ஆம் 12ஆம் திருமுறைகள் என வகுக்கப்பட்டது. இதில் சிறப்பு என்னவென்றால் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகம், சிவபுராணம், திருப்பள்ளிகளுக்கு, திருவம்பாவை, திருவம்மானி, திருப்பொற்சுன்னம் என்பவற்றை சிறப்பித்து கூறலாம்.